நாளைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. ஓ, இது கூட தெரியலையா உங்களுக்கு? அப்படியாட செல்லம், சூப்பர்ரா ஏ செல்லம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நிலா. தாத்தா, நாளைக்கு எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு நீங்க கன்ஃபார்மா வரணும். நீங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணி கிஸ் பண்ணாதான் நான் கேக்கே கட் பண்ணுவேன். பார்த்தல மதிக்கவே மாட்டேங்கிறான். திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏய் அம்மா, சொன்னா கேளு. என்ன தாத்தா எதுவுமே சொல்ல மாட்டீங்க? என் பர்த்டேக்கு வருவீங்கல்ல? சரிடா, நான் கண்டிப்பா வருவேன். பாட்டியும் வருவாங்க. ப்ராமிஸ்? ப்ராமிஸா வருவேன். போதுமா? இது போதும் தாத்தா. இங்க பாரு, இப்ப இது தேவையா? ஏ நிலா, வாடி. அம்மா, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா வீட்டுக்கு வர மாட்டியா? ரோட்ல யார் போனாலும் போய் பேச ஆரம்பிச்சிருவியா? ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு ஆசையா நம்மள கூப்பிடுறா. இவ எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? விடு சீதா, நாளைக்கு நிலா பிறந்த நாள். கண்டிப்பா நம்ம போகணும். அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி போகணுங்க. நம்ம கண்டிப்பா போகணுங்க. வாங்க. ஏண்டி, உன் பர்த்டேவுக்கு உன் தாத்தாவே தான் வரணுமா? அவர் வந்து கேக் கட் பண்ண சொன்னாதான் நீ கட் பண்ணுவியா? ஆமா. பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி சொல்றான்னு? நம்மள இத்தனை பேர் இருந்தும் இவளுக்கு நல்லது கெட்டது புடிச்சது ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கி கொடுத்து என்னங்க புண்ணியம்? மோசம்லாம் அங்கதான் இருக்கு. இல்ல, எனக்கு எதுவுமே புரியலங்க. இத்தனை நாளா அந்த தாத்தாவும் பாட்டியும் வந்துதான் இவளுக்கு எல்லாமே செஞ்சாங்களா? ஏய், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. விடுமா, சின்ன பண்ணிட்டு போய் சண்டைக்கு நிக்கிற. இங்க பாரு மணில, நீ போய் எடுப்போ. பாத்து பேசிட்டே இருக்கா அவ. ஏய், சும்மா இரு. என்ன உமா இப்போ எதுக்கு குதிக்கிற நீ? இவ போய் அவரை போய் பர்த்டேக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. அவரு கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவர் வர்றது பிடிக்கவே இல்லைண்ணா. எனக்கும் பிடிக்கல. அவர் வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் வர்றேன்னு சொல்றதே ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதுக்காக தான். நிலாவோட பர்த்டே பார்ட்டிக்கு அப்பா வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம், அதை மட்டும் பேசுங்க. பார்த்து விளையாடுமா. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா தான் திருவீங்களா? உங்க யாருக்கும் வேற வேலையே இல்லையா? கும்பல் கும்பலா கூடி தாத்தாவை என்ன பண்றது, அவர் எப்படி விரட்டுறது, அவருக்கு எப்படிலாம் சிக்கல் தர்றது, இதே தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? இது பாரு காவியா, நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. பெரியவங்க பேசும்போது குறுக்க எதுக்கு பேசிட்டு இருக்க? டே விஜய், இவங்க எல்லாம் பெரியவங்களாண்டா. பண்றதெல்லாம் சில்லறத்தனம். இதுல பெரியவங்களாம் பெரியவங்க. என்ன வாய் ரொம்ப நீளுது? என்ன ஒழுங்கா போய் உன் வேலையை பாரு. இதுல எல்லாம் தேவையில்லாம நீ தலையிடாத. இப்ப என்ன? நாங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கோன்னு நீங்க போய் உங்க தாத்தாட்ட சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? போங்க, போய் சொல்லுங்க போங்க. அடச்சே, இவ்வளவு நேரம் எனக்கு இந்த ஐடியா தெரியாம போச்சு. காவியா வா,
பேசாம அப்பா சொன்ன மாதிரி தாத்தா கிட்டே போய் சொல்லிடலாம். ஓகேப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஏய் பட வா காவியா. போலாம். ஏய் சரி கேட்காம புரியா போ. விட்றா அவன. டேய் என்னடா ஏன்டா அப்படி சொன்ன? அவன் உண்மையாவே போய் அங்க சொல்லிடுவான்டா. ஹெச்ஐ இல்லனா மட்டும் அவன் சொல்ல மாட்டானா? ஆக வேண்டிய விஷயத்தை பேசு. இங்க பாருங்க, என் பொண்ணு பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு அவர் வரக்கூடாது. அவர் மட்டும் வந்தாரு, நான் பெரிய பிரச்சனை பண்ணுவேன். அதை நான் இப்பவே உறுதியா சொல்லிட்டேன். உமா இங்க பாருங்க, அவர் வந்து பிரச்சனை பண்றதை விட அவரை வரவிடாம பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். ஏரோப்ளேன் ரெடி. என்னடா இது? ஏரோப்ளேன் காட்ட போன. எங்க காட்டு. டேய் சூப்பர்ரா. விடுங்க விடுங்க, இறக்கி விடுங்க. சூப்பர். ஐயோ விடுங்க, காட்ட போன. சூப்பர்ரா. எப்படிடா பிளேன்ல செஞ்ச? நான் ஒண்ணு சின்ன பையன்ல காட்ட போனேன். ஓ அப்ப சின்ன பொண்ணுனா பெரிய ஆளா? லைட்டா. அது என்னடா லைட்டா பெரிய மனுஷன்? இங்க வாங்கல. ட்ரவுசர் போடாம ஷேம் பப்பி ஷேமா வெளியில வர முடிஞ்சா? அவங்க தான் சின்ன பசங்க. என்னால அப்படி வர முடியாது. உங்களால முடியுமா? டேய் என்னடா இப்படி பேசுற? கரெக்ட்டா தானே பேசுறேன். அண்ணா ரொம்ப பேசுறடா நீ. ஆமா, எங்க போயிட்டு வர்றீங்க? அது என்ன பையி? டேய் உனக்கு தான்டா, பிரிச்சு பாரு. வா. எனக்கா? வா வா. இந்த பிரிச்சு பாரு. என்ன பாரு. எனக்கா? புது ஷர்ட்டா? உனக்குதான் பிடிச்சிருக்க? நல்லா இருக்கு. டேய் அது என்ன டல்லா சொல்ற? கலர் பிடிக்கலையா? அதுக்கு இல்ல, நீங்க ஏன் திடீர்னு இதெல்லாம் வாங்கி தரீங்க? நீ தம்பி புது சட்டை கொடுத்தா சந்தோஷப்படணும், அதை விட்டு சந்தேகம் படக்கூடாது. இங்க வை. ஐயோ விடுங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. ஐயோ விடுங்க. இப்போ என்ன பண்ற காட்டு பூனை நீ? பேசாம அமைதியா இரு. டேய் சூப்பரா இருக்குடா. இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே அழகா இருக்குடா. இந்த காட்டு பூனை என்னடா? ஜட்டி போடல காட்டு பூனை. ஐயோ ஜட்டி போடலையா? அப்படியே போட்டணும். பேச்செல்லாம் பெரிய மனசு மாதிரி பேச. ஏண்டா இதுக்கு மேலேயே போட்டுக்கோ. இப்பதான்டா அம்சமா சூப்பரா இருக்க. டே ஒரு நிமிஷம், எப்படி இருக்கு நீயே பாரு. சரி சரி. டேய் இங்க இத பாரு, எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கு. எனக்கு புது சட்டெல்லாம் யாருமே வாங்கி தந்தது இல்ல. நீ கவலையப்படாத, உனக்கு நான் புது Dress என்ன வேணாலும் வாங்கி தரேன். ஓகேவா? நிஜமாவா காட்டு பூனை? டேய் ஆமாடா. ரொம்ப தேங்க்ஸ் காட்டு பூனை. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சரி. காட்டு பூனை, இப்ப நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். இந்த எடுறா. இதுல இல்ல.
பாண்டி. மச்சான். போதும்டா, அங்க அவ்வளவு போதும்டா. போதுமா? போதும் போதும் போதும். சரி மச்சான். அதை லெஃப்ட் தள்ளி விடு. அண்ணி, நிலா இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 7 வயசு ஆயிடுச்சு. ஆமா மலரு, காலம் போறதே தெரியல. அவளுக்கு 7 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு 7 வயசு ஏறிடுச்சுன்னு அர்த்தம். ஐயோ ஐயோ, அத வேற ஞாபகப்படுத்தாதோமா. எனக்கே கிரே ஹேர் ஒன்னு வந்துருச்சுன்னு நைட் எல்லாம் தூக்கமே வரல. அக்கா, உங்க பையன் காலேஜ் போறான். கிரே ஹேர் வராம வேற என்ன வரும்? மலர் வா, வாங்க. எங்க இன்னுமா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஏமா உங்க வெள்ளம் முடிஞ்சா? எல்லாம் ரெடியா? முடிஞ்சது. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிட்டால. விஜய், காவியா கண்மணி எங்கடா? 2 பேரையும் காணோம். அவங்களா நிலாக்கு நிறைய மேக்கப் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம்டா? வந்துருவாங்கப்பா, இருங்க. இதோ வந்துட்டாங்க பாருங்க. நிலா, வா வா. சூப்பர் டீச்சலம், அழகா இருக்கு. சொல்லும் செம்ம அழகா இருக்கு. ஏன் கண்ணே பட்டம் போல இருக்கு. பர்த்டே பேபி ரொம்ப கியூட்டா இருக்காளே. கேக்குக்கு பதிலா இவ கண்ணத்தை கடிச்சு தின்றலாம் போல இருக்கே. அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாமா நிலா? ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏன் லேட் பண்ணோம்? சக்தி, வா 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 வா. ஏன் தயங்கி நிக்கிற? என்னம்மா மைதி? என்னாச்சு? இவன் எதுக்கு இப்ப உள்ள வரான்? வா. அதான் எனக்கு தெரியும். என்னடா இவ்ளோ நேரம் 7:30 காணுமேன்னு பார்த்தேன். அவர் வராம இந்த பையன் அனுப்பி பிரச்சனை பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காரு போல இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பையன் யாருமே இல்லாதவன். இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருக்க மாட்டான். ஓசியில கேக்கு கிடைக்குமோன்னு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் சித்தி இப்படி பேசுறீங்க? கேக்கவே அசிங்கமா இருக்கு. ஏய், வாய் மூடு. பெரியவங்க பேசிக்கிட்டு இருந்தா தலையிடாத. யோ மச்சான், இங்க வந்துட்டான்ல, ஏதாவது பண்ண போறான் பாரு. வாங்க வாங்க என்னம்மா இதெல்லாம்? பாட்டி. உங்களை யார் இப்ப இங்க கூப்பிட்டது? கிளம்புங்க கிளம்புங்க. ஏய், என்ன பேசுற நீ? எல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுறேன். எங்க பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், வாங்க வந்து விஷ் பண்ணுங்கன்னு உங்க 2 பேரையும் வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டோமா? அழையா விருந்தாளியா வரதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல?
ஏற்கனவே எங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்திருக்கு, ஆகாதுன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு இங்க கிளம்பி வரீங்க? உங்களோட நோக்கம் தான் என்ன? நல்லா நடக்கிற ஃபங்க்ஷன்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், எங்க மூட கெடுக்கணும், அதானே? ஆமா உமா, வேற என்ன? நாம ஒரு நாள் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட கூடாதே? புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குமே பொறுக்காதே. இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் இப்படி காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்கிறது எங்களுக்கே ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. தயவு செஞ்சு கிளம்புங்க இந்த இடத்த விட்டு. நாங்க எதுக்குடா கிளம்பணும்? நீலா எங்களோட பேத்தி, அவளுக்கு செய்யறதுக்கான எல்லா உரிமைகளும் எங்களுக்கு இருக்கு. ஆடு பகை குட்டி உறவா? எங்களோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாங்க பெத்த பசங்க மட்டும் எங்க இருந்து உறவாகுது? பேசாம கிளம்புங்க. டேய், இன்னைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள், அவளுக்கு கிஃப்ட்டை கொடுத்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். இதுக்கு 1 நிமிஷம் ஆகுமா? அதுக்காண்ட அப்படி பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்கீங்க. உங்க லாஜிக் படியே பார்த்தாலும் ஏதோ ஒரு சீரியஸ் விஷயம், அதுக்கு பிரச்சனை பண்ணா கூட ஒரு நியாயம் இருக்கு. உப்புக்கு பெறாத விஷயத்தை பெருசு பண்றீங்களே, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அவளுக்கு கிஃப்ட்டை கொடுத்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். நிலா, இங்க வாமா. ஏய் நிலா, ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. ஏய் வா. அம்மா, டேய் போட்டனா. ஏய் உமா, எதுக்கு குழந்தை அடிக்கிற? பின்ன என்னக்கா, எத்தனை வாட்டி தான் இவளுக்கு சொல்றது? ஏங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? வெளியில போங்க முதல்ல. gift கொடுக்க வந்துட்டாங்க, gift பெருசா. குழந்தைங்க மனசு நோகுன்னு கூட யோசிக்காம இப்படி பண்றீங்களே, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்பீங்க. வாங்க போலாம். சக்தி வாடா. தாத்தா தாத்தா போகாதீங்க தாத்தா. ஏய் பாட்டி நில்லுங்க. அத பொறுக்கிட்டு போடா. தாத்தா தாத்தா. ஏய், உனக்கு எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா? எங்க போற? ஏய் பாத்தீங்களா, எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல வந்து அப்செட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதே வேலைதான் இருக்கு. மொத்தத்துல நம்ம யாரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்துடவே கூடாது. இவரெல்லாம் வரலன்னு யாரா கேட்டது? ஏங்க நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இவ்ளோ சீப்பா இருக்காங்க? தாத்தா பாட்டியை எப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க? ச்சே, ரொம்ப அவமானமா இருக்கு எனக்கு. எனக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. தாத்தா எவ்வளவு ஆசையா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. நிலா கூட அவரை புடிச்சுக்கிட்டு தாத்தா தாத்தான்னு எவ்வளவு ஆசையா கூப்பிட்டா. அத போய் தடுத்து நிறுத்தி அசிங்கப்படுத்தி, ச்சே, இதுல இவங்களுக்குலாம் என்ன லாபம் கிடைக்கும்? வேற என்ன, ஈகோ தான். தாத்தா பாட்டிய ஜெயிக்கணும், அதுக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு பர்த்டே விஷயத்துல கூடவா இப்படி பண்ணுவாங்க? இதை இப்படியே விடக்கூடாது காவியா. தாத்தா எதுக்கு வந்தாரு? நிலா பர்த்டேக்கு gift தரணும், கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கு தானே வந்தாரு. அதை நம்ம செஞ்சு காட்டணும். சூப்பர்டா, இது ஒர்க் அவுட் ஆகும்ல? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ரைட், விடு, பக்காவா பண்ணிரலாம். சரி, அப்படியே நின்னுகிட்டு இருந்தா எப்படி? அதான் அவர் போயிட்டார்ல, நாம விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். அண்ணி, நிலாவை கூப்பிடுங்க, கேக் கட் பண்ணலாம். டேய், இந்த ஆள் அடங்கவே மாட்டாராடா. எப்படி மார்வசம் போட்டு வந்திருக்கார் பாத்தியா? ஹே குட்டீஸ், ஹாய் குட்டீஸ், எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க நீங்க? மாமா பாத்தீங்களா அந்த ஆள? சார்,
இந்த குட்டீஸ்லாம் எங்க சார் இருக்காங்க? மேடம், இந்த குட்டீஸ்லாம் எங்க இருக்காங்க? குட்டீஸாவது கிட்டீஸாவது. ஏய். யோ, யாரியா நீ? நான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இந்த அபார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி சார். குழந்தைக்கு பிறந்த நாள் சொன்னாங்க, அதான் சந்தோஷப்படுத்தலாமேன்னு இதை போட்டுட்டு வந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க போய் கேட்ல இருங்க, நான் கேக்க கொடுத்து விடுறேன். போங்க. கேட்கலாம் எனக்கு வேணாம் சார். குழந்தைய ஒரு வாட்டி சந்தோஷப்படுத்திட்டு இந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க சார், குழந்தைகிட்ட கொடுத்துருங்க. நான் வரேன் சார். வர வர வாட்ச்மேன் கூட நமக்கு கருத்து சொல்லிட்டு போறான். நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே. விடுமாமா, நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். உமா, நீ போய் நிலாவை கூட்டிட்டு வாமா. ஆமாமா, போய் டேய், கூட்டிட்டு வாங்க. நீ கேக் எடுத்துட்டு வாடா. ஏங்க, அந்த டேபிள் கொஞ்சம் முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருக்கும் பாருங்க. நிலா நிலா எங்க போனா இவ? நிலா டேப் போட்டு இருக்கு. நிலா 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 ஆமா நீ நிலாவை கூப்பிட்டு கேக் கட் பண்ணிடலாம். எங்க உமா? என்னாச்சுமா? ரூம்ல நிலாவை காணுங்க. ரூம்ல நிலாவை காணுமா? ரூம்ல இல்லையா?